அட வெக்கம் கேட்டவங்களா, இதுக்கு எதுக்கே வெள்ளையும் சொல்லிமா தெரியணும். இப்படி நம்ம பங்களாதேஷ பார்த்து சொல்ற மாதிரிதான் பங்களாதேஷ் ஷேக் ஹசீனா விஷயத்துல ஒரு கீழ்த்தனமான வேலையை பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஷேக் ஹசீனா தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இந்தியாவுக்கு தான் கிளம்பி வந்திருக்காங்க. இன்னுமே இந்தியால தான் இருந்துட்டு இருக்காங்க. எப்படியாவது இந்தியா ஷேக் ஹசீனாவை எங்க கிட்ட ஒப்படைக்கணும்னு முகமது யூனஸ் விடாம சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனா இதெல்லாம் நம்ம இந்தியா ஒரு பொருட்டாவே மதிக்கல. இப்படி இருக்கும்போதுதான் ஷேக் ஹசீனா இந்தியால இருந்துகிட்டு ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நியூயார்க்ல நடந்த ஒரு ஈவெண்ட்ல டைரக்டா அட்டென்ட் பண்ணாம விர்ச்சுவலா ஒரு ஸ்பீச் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்பீச்ல அப்படியே வங்கதேச இடைக்கால அரச கிழிச்சு தொங்க விட்டுட்டாங்கன்னு சொல்லாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப வங்கதேச நிலைமையே ரொம்ப மோசமா இருக்கு. அங்க வந்துட்டு இருக்க சிறுபான்மையினர் மக்கள் நாளுக்கு நாள் பயந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அங்க மைனாரிட்டிஸ் மேல மோசமான தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. இத கொஞ்சம் கூட கவனமா பார்க்காம யுஎஸ் கவர்மெண்ட் அவங்க இஷ்டத்துக்கு இருந்துகிட்டு இருக்காங்க. இப்ப நாடே ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிருச்சு. இதுல இவங்க என்ன சொல்றாங்க, இந்த அளவுக்கு அங்க பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னா அதுக்கு நான் தான் காரணம் சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி ஏத்துக்க முடியும்? நான் கொஞ்சம் பொறுமையா இருந்தனாலதான் இந்த அளவுக்கு கொஞ்சம் பிரச்சனை கம்மியா இருக்கு. ஏன்னா நான் நினைச்சிருந்தேன் அப்படின்னா இன்னமே பதவியில நீடிச்சிருக்க முடியும். எங்க அப்பாவுக்கு என்ன நிலைமை வந்துச்சோ அதே நிலைமை தான் எனக்கும் என்னோட சகோதரிக்கும் வந்துச்சு. என்னையும் இவங்க எப்படியாவது கொன்றணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணாங்க. ஆனா அந்த சமயத்துல நான் மட்டும் ஒரு ஷூட்டிங் ஆர்டரை கொடுத்திருந்தேன், அப்பவே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்கும். ஆனா நான் அப்படி பண்ணல. ஏன்னா சுயநலமா நான் மட்டும் அந்த முடிவை எடுத்திருந்தேன். ரொம்ப ஒரு மோசமான சுச்சுவேஷன் வந்திருக்கும். வங்கதேச மக்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். இதனாலதான் அந்த இடத்துல நான் பொறுமையா இருந்து, இல்ல நம்மளோட பதவி போனா கூட பரவாயில்ல, நமக்கு நம்மளோட நாடுதான் முக்கியம் அப்படின்னு நான் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்துட்டு என்னோட பதவியை ராஜினாமா பண்ணேன். ஆனா இப்படிலாம் நான் மக்களுக்காண்டி யோசிக்கும் போது இன்னைக்கு அந்த மக்களுக்கு எதிராகவே பல்வேறு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. உண்மையிலே வங்கதேசத்துல ஒரு மோசமான நிலைமை இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி வங்கதேச இடைக்கால அரச பயங்கரமா விமர்சனம் பண்ணி ஒரு ஸ்பீச் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த ஒரு ஸ்பீச்சை பார்த்துட்டு எல்லாருமே ஷேக் ஹசீனாவை பயங்கரமா பாராட்டிட்டு இருந்தாங்க. பரவாயில்லையப்பா, இவ்வளவு நாள் ஷேக் ஹசீனா இத பத்தி வாயை திறந்து பேசாம இருந்தாங்க. ஆனா இப்ப இவ்வளவு நாள் கழிச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் ஒரே போர்டா போட்டு உடைச்சிட்டாங்களே, முகமது யூனஸை பத்தி இவ்வளவு விஷயத்த சொல்லி முடிச்சிட்டாங்களேன்னு நிறைய பேர் ஷேக் ஹசீனாவை பாராட்டிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த விஷயம் கொஞ்சம் கூட வங்கதேச இடைக்கால அரசுக்கு பொறுக்கலங்க. அதனால வங்கதேச கோர்ட்ல என்ன ஒரு ஆர்டரை போட்டாங்க அப்படின்னா, முடியாது முடியாது, இந்த ஷேக் ஹசீனாவோட ஸ்பீச் வீடியோவெல்லாம் வெளியிட முடியாது, ஸோ இந்த வீடியோ பேன் பண்ணுங்கன்னு சொல்லி இது மாதிரி ஒரு ஆர்டரை போட்டாங்க. இதனால பங்களாதேஷ் சோசியல் மீடியா யூஸ் பண்றவங்களுக்கு இந்த ஸ்பீச்சே கிடைச்சிருக்காதுங்க. இதுல அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, வங்கதேசத்துல ஷேக் ஹசீனாவை ஒரு குற்றவாளியா தான் பாக்குறோம். அப்படி இருக்கும்போது குற்றவாளி ஒரு அரசை விமர்சனம் பண்ற மாதிரி இவ்வளவு பெரிய ஸ்பீச்சை கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே வெறுப்புணர்வை தூண்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி இந்த ஸ்பீச்சை பேன் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா வங்கதேசத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, வங்கதேச மக்கள் மனசுல கொஞ்சம் கூட ஷேக் ஹசீனாவுக்கு இரக்கமே வந்துடக்கூடாது, ஷேக் ஹசீனா மேல பரிதாபமே மக்கள் பற்றக்கூடாது அப்படின்றதுல வங்கதேச இடைக்கால அரசு ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஏன்னா அதனாலதான் ஷேக் முஜிபுர் ரஹ்மானோட சிலையை உடைக்கிறது, அவரோட போட்டோவை அழிக்கிறதுன்னு இது மாதிரி தொடர்ந்து அந்த அடையாளங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது ஷேக் ஹசீனா இவ்வளோ பெரிய மாசான ஸ்பீச்சை கொடுத்தா இவங்க சும்மா விடுவாங்களா? அதனாலதான் இந்த ஸ்பீச் மக்கள் கண்ணில் படவே கூடாது, எப்படியாவது இந்த ஸ்பீச் மக்கள் கிட்ட போய் சேராத மாதிரி பார்த்துக்கணும்னு இந்த ஸ்பீச்சை பேன் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போதுதான் உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையான்னு கேட்க தோணுதுங்க. ஏன்னா இவங்க சைட்ல தப்பு இல்லைன்னே வச்சுக்குவோம், ஷேக் ஹசீனா தான் குற்றவாளி, ஷேக் ஹசீனா தான் தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்னா அப்புறம் எதுக்கு அவங்களோட ஸ்பீச்சை பேன் பண்றாங்க? அப்ப இந்த மாதிரிலாம் பண்றதை பார்க்கும்போதே தெரியல, இவங்க சைட்ல ஷேக் ஹசீனாவோட ஆட்சியை கவிழ்க்கிறதுக்காண்டி பல்வேறு விஷயங்கள் பண்ணிருக்காங்க. எப்படியாவது மாஸ்டர் பிளானை போட்டு அவங்கள நாடை விட்டு துரத்திடணும் அப்படின்றதுக்காண்டி தான் இவ்வளவு வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. இதுலயும் உங்களோட கடைசி ஆசை என்ன அப்படின்னா, எப்படியாவது இந்தியால இருந்து ஷேக் ஹசீனாவை
தன்னோட நாட்டுக்கு கூப்பிட்டு வந்து அவங்கள வந்து ஜெயில வந்து போடணும். இதனாலதான் தொடர்ந்து கோரிக்கைகளை வச்சுக்கிட்டே இருக்காங்க. இவ்வளவு ஏன் முகமது யூனஸ் வந்து இப்ப ரீசெண்டா கொடுத்த ஒரு இன்டர்வியூல கூட என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, கூடிய சீக்கிரத்துல இந்தியா வந்து ஷேக் ஹசீனாவை எங்க கிட்ட வந்து ஒப்படைக்கணும். அந்த மாதிரி ஒப்படைக்காம விட்டுட்டாங்க, இந்திய பங்களாதேஷ் உறவுகள்ல ரொம்ப விரிசல் வந்து விழுந்துரும். இத வந்து பார்த்து இந்தியா கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க என்னதான் கோரிக்கை வச்சாலும் நம்ம இந்தியா சைடுல என் காது கேட்காது. இதெல்லாம் நாங்க கண்டுக்கவே மாட்டோம். நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இரு. ஷேக் ஹசீனா எங்க நாட்டுல தான் இருப்பாங்க, சேஃபா இருப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு தொடர்ந்து நம்ம வந்து அடைக்கலம் குடுத்துக்கிட்டே இருக்கோம். இதுல இந்தியால இருந்துகிட்டு இந்த மாரி ஒரு மாஸான ஸ்பீச்ச குடுத்துருக்காங்க அப்டின்னா, உண்மையிலே பெரிய விஷயங்க. இந்த விஷயத்துல கண்டிப்பா இந்தியாவோட தலையீடும் இருக்கலாம். சும்மா சும்மா எங்க நாட்டுல ஒப்படைங்க, ஒப்படைங்கன்னு சொல்றாங்க. அதனால ஒரு மாஸான ஸ்பீச்ச குடுங்க. அமைதி ஆயிருவாங்க அப்டின்னா, இந்த மாரி ஒரு விஷயத்த பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க போல. இப்ப இதெல்லாம் வந்து பார்க்கும்போது, வங்கதேச இடைக்கால அரசு தலைவரான முகமது யூனஸ் வயிறு எரியிற மாரி தாங்க வந்து இருக்கும். என்னடா நம்ம ஷேக் ஹசீனாவ எப்படியாவது அசிங்கப்படுத்திரணும், அவங்கள போட்டு ஜெயில்ல அடைச்சிடணும்னு பார்க்குறோம். ஆனா இந்தியா வந்து ஷேக் ஹசீனாவுக்கு குடுக்க வேண்டிய கௌரவத்த தொடர்ந்து குடுத்துக்கிட்டே இருக்காங்களே. இந்த இந்தியானால நம்மனால ஒண்ணுமே பண்ண முடியாம போயிருதே. தொடர்ந்து முட்டுக்கட்டையாவே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு புலம்புற மாரி தான் நம்ம இந்தியா அடுத்தடுத்த விஷயங்கள வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுலயும் வங்கதேச நாட்ட இவ்ளோ மோசமான நிலைமைக்கு கொண்டு போயி, இப்ப முகமது யூனஸ் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? நாடு இவ்ளோ மோசமான நிலைமைக்கு போயிருக்கு அப்டின்னா, இதுக்கு ஷேக் ஹசீனாவோட ஆட்சி தான். ஏன்னா ஷேக் ஹசீனாவோட ஆட்சியில எதுவுமே உருப்படியா நடக்கல. இதனால தான் பொருளாதாரம் மோசமா போயிருக்கு. ஒண்ணுமே உருப்படியா வந்து நடக்கல. நாடே ரொம்ப மோசமான நிலைமையில வந்து போயிருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க. இந்த நிலைமைய நாங்க வந்து மாத்திருவோம். எலக்ஷனுக்கு முன்னாடி பங்களாதேஷ வேற லெவல்ல மாத்த போறோம் பாருங்கன்னு, இது மாரி பொய்யா அள்ளி விட்டுருக்காருங்க. வங்கதேசம் இன்னைக்கு இவ்ளோ தூரம் மோசமான நிலைமைக்கு வந்திருக்குன்னா, இதுக்கு காரணமே முகமது யூனஸ் தான். ஏன்னா ஷேக் ஹசீனா இருந்தப்ப பங்களாதேஷ் என்ன மாரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்துச்சு அப்படின்னு வந்து தெரியும். இப்படி இருக்கும்போது கொஞ்சம் கூட வந்து அந்த நாட்டை கேர் பண்ணாம, அங்க உள்ள சிறுபான்மையினரை வந்து பாதுகாக்காம, இப்படி மாத்தி மாத்தி அங்க தாக்குதல நடத்த விட்டுட்டு இருக்காங்க. இன்னும் வங்கதேசம் வந்து அடுத்து என்ன நிலைமைக்கு தான் போதோ தெரியலங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.